ஆன்மீக மெய்யன்பர்களே, நாம எல்லாரும் சந்தோஷத்துக்கான முயற்சியை எடுக்கிறோம். ஆனால் துக்கம் தான் அதிகம், சுகம் குறைவு. ஆன்மீகம் என்பது இன்பம், இயற்கை என்பது முழுக்க முழுக்க இன்பம். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் அப்படின்னு கூட வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. துன்பம் என்பது அறியாமை. விடுதலை என்பது குடும்ப தொல்லையிலிருந்து விடுபடுறது கிடையாது, மனதிலிருந்து விடுபடணும். மனிதன் என்பவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அடிமை என்பது சிறை, சிறை என்பது துக்கம். மனிதன் என்பவன் புகழ் என்ற அடிமையிலையும், மது என்ற அடிமையிலையும், மாது என்ற அடிமையிலையும், பணம் என்ற அடிமையிலையும், சாப்பாடு என்ற விஷயத்திலையும் அடிமைப்பட்டு கிடக்கிறான். மனம் அலைந்தால் விஞ்ஞான அறிவு, மனம் நின்றால் மெய்யறிவு. வீடு கட்டுவது பெரிய விஷயம் அல்ல, உங்களை கட்டணும், சுய கட்டுன்னு பேரு. ஆன்மீகத்துல வேதம் என்பது புரிதலுக்குரிய ஞானம், சித்தாந்தம் என்பது உணர்தலுக்குரிய ஞானம். முதல் படி புரிதல் ஞானம், இரண்டாவது உச்சிப்படி உணர்தலுக்குரிய ஞானம். நேயர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில நம்ம வேற ஆன்மீக விஷயங்களை பார்ப்போம்.